வணக்கம் நண்பா. செப்டம்பரில் போக்குவரத்து துறை பணியாளர்கள் போராட்டம், காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி போராட்டம் நடைபெற இருக்கிறது. வாங்க பார்க்கலாம். கு. பாலசுப்ரமணியன் அவர்கள் வெளியிட்ட அறிக்கை. போக்குவரத்து துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் முதல் வாரத்தில் போக்குவரத்து துறை பணியாளர்கள் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அந்த சங்கத்தின் சிறப்பு தலைவர் கு. பாலசுப்ரமணியன் தெரிவித்தார். இதுகுறித்து கடலூரில் அவர் செய்தியாளரிடம் ஞாயிற்றுக்கிழமை கூறியதாவது: போக்குவரத்து துறையில் அரசால் ஒப்படைக்கப்பட்ட சுமார் 3000 பணியிடங்களில் 1300க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. குறிப்பாக வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்கள் என்பது போக்குவரத்து துறையில் நடைபெறக்கூடிய அனைத்து பணிகளையும் ஒருங்கிணைந்து செயல்படக்கூடிய முக்கிய பதவி. சுமார் 100 வட்டார போக்குவரத்து அலுவலர் பணியிடங்களில் 45க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. இதனால் சில மாவட்டங்களில் பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதில் கூட தாமதம் ஏற்படுகிறது. எனவே போக்குவரத்து துறையில் அனைத்து பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும். பதவி உயர்வு பட்டியல் தயாரிக்க தாமதமாவதால் அந்தந்த அலுவலகங்களில் அந்த பதவிக்கு தகுதியுடைய பணியாளர்களை பொறுப்பு அலுவலர்களாக நியமிக்க வேண்டும். இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி செப்டம்பர் 2ஆம் தேதி மாநில அளவில் 1 மணி நேரம் அனுமதி பெற்றும், 3ஆம் தேதி மாநிலம் முழுவதும் அனைத்து பணியாளர்களுக்கும் முற்பகல் அரை நாள் விடுப்பு எடுத்தும், 4ஆம் தேதி ஒட்டுமொத்தமாக உள்ளிருப்பு போராட்டம் நடத்துவது எனவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் தமிழக உள்துறை செயலர் எங்கள் சங்கத்தை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றார் அவர். இதை போன்ற போக்குவரத்து துறை ரெக்ரூட்மெண்ட் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.